அம்பிகையுடைய கதை. அங்கார பரமேஸ்வரி சிவபெருமானும் பார்வதி தேவியும் சதியும் பதியுமாக இருக்கிறாங்க. அப்போ எல்லா செல்வங்களும் இருக்குது வல்லாள பட்டணத்துல. வல்லாள கண்டன் பிரம்மதேவனுடைய புள்ளிங்க, சுடுகாட்டுல பிறந்த புள்ளிங்க. அந்த சுடுகாடியே கோட்டை கட்டி அரண்மனை அமைத்து இந்த 5 கண்டர்கள் வாயிறாங்க. இரளகண்டன், புஷ்பகண்டன், பிரம்மகண்டன், வல்லாளகண்டன் சொல்ல ஞான கண்டன். இந்த 5 கண்டர்கள் வாசம் செய்யறாங்க. இதுல மூத்த கண்டம் வல்லாள கண்டன். குழந்தை வரமே இல்ல. 16 செல்வத்துல பிள்ளை செல்வம் இல்ல. கதறி அழுறான். அப்ப நாரதர் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானை நோக்கி தவசை, உனக்கு குழந்தை வரம் கிடைக்குன்னு சொல்றாரு. சிவனை நோக்கி தவம் செய்யும் போது சிவபெருமான் அவருடைய தவத்துக்கு அவர் சீக்கிரத்துல வரல. ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகுதான் சிவன் காட்சி கொடுத்தாரு. இவன் என்ன கேட்டிருக்கணும், சுவாமி எனக்கு பிள்ளை வர இல்ல, எனக்கு பிள்ளை வரணும்னு கேட்டிருக்கணும். ஆனா நான் தெரியுமா கேட்டா, சிவபெருமானே நீங்களே எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான பார்க்க அந்த உடலாகப்பட்டது கசிந்து சாம்பலா போக வேண்டும். சிவனுக்கே அப்பா என்ற பட்டம் எனக்கு கிடைக்க வேண்டும் சொல்லி இந்த வல்லாள கண்ட வரம் கேட்கிறான். வரம் கேட்டா கொடுக்கறது சிவனுடைய கட்டளை தான். வல்லாள கண்டா, இது உனக்கு பேரான ஆபத்து விளைவிக்கும். எந்த ஆபத்து விளைவிக்காது, எனக்கு வரத்தை கொடுங்க. அதேபடி சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்துட்டார். வரத்தை கொடுத்த உடனே ஒரு கனி தரார். இந்த கனியை உன்னுடைய மனைவியை புசிக்க சொல்லு, கர்ப்பஸ்திரியாருன்னு சொல்றாரு. அந்த கனி எடுத்துக்கொண்டு வல்லாள பட்டணத்துல இருக்கிற யாரு மகாராணி, அவ பேரு தான் நிசாசினி. அந்த நிசாசினி கிட்ட கொடுத்து அந்த கனியை புசித்த உடனே என்ன ஆகுது தெரியுமா, குழந்தை வரம் கிடைச்சிருச்சு. அப்படி அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்ற நிசாசினி, அந்த நிசாசினி சம்காரம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலயுமே. நிசாசினி கர்ப்பமுற்றா. 1வது மாதமானது, 2வது மாதமானது, 3, 4, 5, 6வது மாதம் வந்தது. 6வது மாதத்திலே சிவபெருமான் உடலாகப்பட்டது கசிந்து போய்விட்டது. இடபாகத்தில் இருக்கிறாளே உமையவள் சும்மா இருப்பாளா? ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, என்னன்னு தான் தெரியல. உத்து பார்த்தா அப்போ அண்ணா அண்ணா கமல கண்ணா